ரீஹோம் ரீஹோம் திருமால்பாடி செங்கநாதர் கோவில் ரங்கநாதருக்கு உள்ள நுழையிறோம் பாருங்கள். அந்த கருவறைக்கு உள்ள நுழையிற இடத்துல தான் இப்போது திருப்பணி நம்ம ஆண்டாள் சன்னதியினுடைய இது அந்த அந்த பக்கம் நம்ம பார்த்தோம். இப்போது ஆஞ்சநேயர் சன்னதி பக்கம் துவாரவளர்லாம் அது இருக்கா பாருங்கள். துவாரவளர் பக்கம் தான் நம்ம ரங்கநாதருடைய கருவறைக்கு உள்ள நுழையிற இடத்துல இப்போது கல் பதிக்கிற வேலை, அந்த லே பண்ணுற ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ஒர்க்கு தான் நம்ம விரைவாக நடக்கணும். கொஞ்சம் நமக்கு வந்து எல்லா விதமும் பரவாயில்ல. கொஞ்சம் என்ன காரணம், கொஞ்சம் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் ஏறுது. அது வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம சமமான நம்ம தரை கல் அமைப்பெல்லாம் வேணும்னா நம்ம இது எதிர்பார்த்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு வேலை நடக்கணும். அப்படி தான் இருக்கும் நமக்கு. ஏற்கனவே இருக்கிறதுலாம் வந்து மேடு பள்ளம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் ஏற வேண்டியிருக்கு. ஒரு சில இடத்துல ஹைட்டு கொஞ்சம் ஏறும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும், வேறு வழி இல்லை. ஆனால் அப்போ தான் வந்து நமக்கு இப்போ இருக்க பாருங்கள், இந்த தரை பழைய தரை நான் காமிக்கிறதுலாம், இந்த தரையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்காது இல்லை. அது வந்து போட்டுட்டா நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். அது அப்படியே பாயிண்டிங் பண்ணி விட்டால் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாவே போகிறோம், அப்படியே பெருக்கி விட்டால் வாஷ் பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அமையும். இதான் நம்ம வேலையை திருப்பணி நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பொங்கலுக்குள்ளே இந்த கல் பதிக்கிற வேலைலாம் முடிஞ்சிடும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாய.